ஹலோ வியூவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எம்ஜிஆர் மற்றும் அம்மா மெமோரியல். இதை அஃபிஷியலி பாரத் ரத்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அண்ட் புரட்சித் தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா மெமோரியல் அப்படின்ட்டு அஃபிஷியலாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இருந்தாலும் ஒரு வீடியோ பார்க்காதவங்க, இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். ஸோ நம்ம இது மெமோரியல் பார்த்திங்கன்னா 24 டிசம்பர் 1987 3:30 காலையில் 3:30க்கு நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 25 டிசம்பர் 1987 72 குண்டுகள் மூலங்க முழு அரசு மரியாதையுடன் இந்த மெரினா பீச்சில் நல்லடக்கம் பண்ணாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அப்போ பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் மெமோரியல் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இப்போ பெயர் மாற்றப்பட்டு பாரத ரத்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் மெமோரியல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம தலைவர் பார்த்திங்கன்னா அவர் இறக்குற வரைக்குமே 3வது டைமு இதாக இருந்தார், சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அவர் உடல்நிலை சரியில்லாமல் அமெரிக்காவில் அட்மிட் ஆகிட்டு அமெரிக்காவில் இருந்தே எலெக்ஷனில் வின்னான ஹிஸ்ட்ரி எல்லாருக்கும் தெரியாது. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவர் 71வது பர்த்டே கொண்டாடுறதுக்கு ஒரே ஒரு மாதம்தான் இருந்துச்சு. ஒரு மாதம் இருந்திருந்தால் ஒரு 72வது பர்த்டே கொண்டாடிருப்பாங்க. ஸோ இவர் இறக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய வயலன்ஸ் நடந்துச்சு. 129 மக்கள் இறந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 47 காவலர்கள் நிறைய ஊண்டட் ஆனாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். நிறைய மக்கள் கூட்டம்னா கூட்டம், அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லா பாமர மக்கள், நடிகர்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள், எல்லா அரசியல்வாதிகளும் கலந்து ஸோ இவரை நல்லடக்கம் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கோம் பாருங்கள். இது அந்த சுற்றி பார்த்திங்கன்னா அந்த பில்லர்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா பழசு இந்த இரும்பு வேலியெல்லாம் இல்லை. அப்படியே போயிட்டு அந்த சமாதி மேலே காது வச்சு கேட்பாங்க. நானும் அப்போ சின்ன வயசில் போய் கேட்டிருப்பேன். சவுண்டு வரும் அப்படின்ட்டு, ஒரு கடிகாரம் கட்டிகிட்டு இருப்பார், ஒரு சவுண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் சொல்லுவாங்க அப்போ. இப்போ அதெல்லாம் இது பண்ணிவிட்டு சுற்றி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வேலி மாதிரி போட்டு விட்டாங்க. ஆனால் உள்ளே போகாத மாதிரி. இப்போ 24 மணி நேரமும் அந்த விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விளக்கு அணையவே அணையாது. அப்புறம் பூவால் ஃபுல்லாக அலங்கரித்து வச்சிட்ருப்பாங்க. இப்போ நீங்கள் மெரினா பீச் போனால் அது பக்கத்திலே இருக்குது, போய்ட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அடுத்தது இப்போ போயிட்டுருக்கோம் புரட்சித் தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா மெமோரியல். ஸோ அதை பார்க்க போயிட்டுருக்கோம். அப்படியே உள்ள பார்த்திங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தா ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. நேராக நல்லா பெருசாக ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. இப்போ பாருங்கள், இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அம்மா மெமோரியலாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அம்மா இறந்தது உங்களுக்கு தெரியும். 5 டிசம்பர் 2016 அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 அவருடைய உடல் மெரினா பீச்சில் நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சமாதிக்கு பின்னாடி நல்லடக்கம் செஞ்சாங்க. முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஸோ நல்லடக்கம் செய்யப்பட்ட நாள் உங்களுக்கு தெரிஞ்சது தான், 6 டிசம்பர் 2016.
இப்போ அவங்களுடைய இருக்கும்போது வயசு பார்த்திங்கன்னா 69 வயசு. அவங்களுக்கும் அதே மாதிரி தான் ஒரு 2 monthஸோ என்னமோ இருந்துச்சு. அவங்க 70வது பர்த்டே வந்து கொண்டாடுறதுக்கு, 69வது பர்த்டேன்னு நினைக்கிறேன், 69வது பர்த்டே கொண்டாடுறதுக்கு ஒரு 2 மாதம்தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க இறக்கும்போது பார்த்திங்கன்னா 68 வயசு. 24 பிப்ரவரி 2017 வந்திருந்தால் அவங்களுக்கு 69வது பர்த்டே கொண்டாடப்பட்டிருக்கோம். அவங்க வீடு உங்களுக்கு தெரியும், வேதா நிலையம் போயஸ் கார்டனில் இருந்துச்சு. போயஸ் கார்டனில் இருந்து ராஜாஜி ஹாலுக்கு வந்து நம்ம ஜனங்களுடைய கன்சோல் கவசரம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் முடிஞ்ச உடனே 6ஆம் தேதி நம்ம மெரினா பீச்சில் சாண்டல்வுட் கேஸ்கேட் அப்படின்வாங்க, அந்த பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அதில் வச்சு நல்லடக்கம் செஞ்சாங்க. நல்லடக்கம் செஞ்சு அதுக்கு வந்து ஒரு மெமோரியல் கட்டுனாங்க. ஸோ இந்த மெமோரியலும் புதுப்பிச்சிட்ருக்கு. ஸோ வேறு ஏதாவது இதை பற்றி தெரியுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.